வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் லீவு. அமெரிக்க மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆனது மட்டும் இல்லாம நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. யுஎஸ் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏப்ரல் மாசத்துல 22,300 கிட்ட இருந்தது. இப்போ வெறும் 24,000ல தான் இருக்கு. ஒரு 1,700, 1,800 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றம் நிஃப்டி 50ல நடந்திருக்கு. ஆனா நாஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5,000 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்குங்க. சாதாரண ஏற்றம் இல்ல. சூப்பர் டூப்பர் ஏற்றத்த பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு. பல டெக் ஸ்டாக் கூகுள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. அமேசான் அதுவும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் விரைவில் குடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஓவராலா யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்ல கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 1 மாசத்துல வந்து டெலிவர் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஸோ இங்கேயும் நமக்கு சான்ஸ் ஏற்படும். ஸோ இங்க பல வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம லாஸ்ட் டிப்ல வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ இப்பவும் வாய்ப்புகள் நெறைய இடத்துல இருக்கு. அதுல ஒரு இடம் தான் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எஃப்எம்சிஜி நிறுவனங்கள். ஸோ எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் இப்பவும் பெரிய ஒரு ஏற்றத்தலாம் வந்து குடுக்கல. ஸோ லாஸ்ட் டிப்ல இருந்து கொஞ்சம் மார்க்கெட்டோட சேர்ந்து ரெக்கவர் ஆயிருக்கு. பட் இது இன்னும் ஒரு நல்ல உயரத்த குடுக்கும். ஆனா எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ காலம் ஆகும்? அப்படின்ட்டு நம்ம தெளிவா வந்து சொல்ல முடியாது. மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நடந்துரும்ப்பா, இனி ஒரு 20 நாள்ல நடந்துரும்ப்பா, இன்னும் ஒரு 6 மாசத்துல நடந்துரும்ப்பா அப்படின்ட்டு நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட டைமையும் வந்து சொல்ல முடியாது. ஆனா ஒரு நல்ல இடத்துல இருக்கா, ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்த வந்து கேப்சர் பண்றதுக்கு, ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அத நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். இப்பவும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி பொறுத்தவரைக்கும் கோல்கேட் ரூ. 2,900 கிட்ட தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜோதி லேப் ஒரு ரூ. 260 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஐடிசி ஒரு 300, 310 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுலலாம் இன்னும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு அக்யூமுலேட் பண்றதுக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ HUL இவன் கொஞ்சம் வந்து ரிவர்சல்ல போட்டுட்டான். திரும்ப ஒரு 100, ரூ. 150 இறங்குச்சுன்னா, அகைன் இங்க சான்ஸ் வந்து ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம் ஏற்படுதான்ட்டு. இப்ப HULல என்ன ஒரு அப்டேட்னா, ஸோ HULல பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய இந்த இ-காமர்ஸ் ஓட இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25% வரைக்கும் க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே குயிக் காமர்ஸ் பார்க்கும்போது, ஒரு டபுள் த பெர்ஃபார்மன்ஸ வந்து இந்த FY 26ல டெலிவர் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னா, இப்போ இந்த ஹோல்சேல் செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்கள அதாவது இடைத்தரகர்கள் மாரி இடைநிலையில ஒரு இந்த ஸ்டாக்கிஸ்ட்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நிறுவனத்துக்குமே அவங்க இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மளிகை கடைக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணுவாங்க. அத ஒழிக்கிறதுக்காக HUL பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 1 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருடம் கிட்ட இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம உருவாக்குனாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் சிக்காரா என்னமோ ஒரு அது பேர் எனக்கு கரெக்ட்டா மறந்துருச்சு. அந்த பிளாட்ஃபார்மோட குரோத் இந்த வருடம் நல்லா சூப்பரா வந்து இருந்திருக்கு. ஸோ இது பண்றது மூலியமா HULக்கும் ஒரு மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும். மளிகை கடைக்காரங்களுக்கும் ஒரு மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும். ஆனா இடையில இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு வந்து ஏற்படும். ஆனா ஸ்லோவா இந்த செக்மெண்ட்ட HUL பார்த்தீங்கன்னா, மற்ற நிறுவனங்கள் முந்தறதுக்கு முன்னாடி இவங்க முந்தியிருக்காங்க. இதன் மூலியமா டைரக்ட்டா நம்ம மளிகை கடை வச்சிருக்கிறவங்க HUL நிறுவனத்துக்கிட்ட இருந்தே பொருள வாங்க முடியும். அதனால அவங்களுக்கும் ஒரு நல்ல பிரைஸ்ல, ஒரு நல்ல மார்ஜின்ல பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு க்ரோ ஆகுங்கிறது நம்ம அப்படியே சைலன்ட்டா வந்து இவங்க கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணி பார்ப்போம். மேபி இது நல்ல ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, கண்டிப்பா HULஓட அடுத்த கட்ட ஒரு குரோத் டிரைவரா இந்த ஒரு நகர்வு இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். அது போக நெறைய அக்யூசியேஷன் எல்லாம் FMCG கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு பிரஷர் இருந்தாலும் கூட, லாங் டெர்ம்ல அதாவது இன்னும் ஒரு 2 வருடங்கள்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்கு. ஸோ ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி FMCG பங்குகள பொறுத்தவரைக்கும் இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது வேற அப்டேட் நம்ம பார்ப்போம். ஸோ அசோக் லேலண்ட் இதெல்லாம் இன்னும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அசோக் லேலண்ட் நம்ம வாங்கலாமான்ட்டு. ஆனா இந்த அசோக் லேலண்ட பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஐயோ! இதுல கடன் ஓவரா இருக்குங்க. ஸோ டெட் அதிகமா இருக்குங்க. டெட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாலும் கூட, இல்ல இதுல கடன் நெறையா இருக்கு. ஸ்க்ரீன்ல காட்டுது. நீங்க போய் பாருங்க அப்படின்ட்டு நம்ம கூட உட்காந்து வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பங்கு அதுக்கப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. டிவிடெண்டுக்கு டிவிடெண்டும் குடுக்குறான். அதுபோக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு கேப்பிட்டல் அப்ரிசியேஷனையும் இந்த பங்கு டெலிவர் பண்ணுச்சு. ஸோ டைம் வந்து கிடைக்கும்போது, அப்ப அதுல என்ன இருக்கு? இவன் சொல்றானே, உண்மையா என்ன அப்படிங்கிறத போய் கொஞ்சம் நீங்க உங்க சைட்ல செக் பண்ணி பார்த்தாலே உண்மை புரியும். ஆனா அதெல்லாம் நம்ம கேட்கறது இல்ல. ஸோ இதுக்கு மாற்றா டாடா மோட்டார்ஸ் பெஸ்ட் அப்படின்ட்டு வாங்குனாங்க. ஸ்டில் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. பட் டீமர்ஜ் ஆனதுக்கப்புறம் இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்கு. பட் அது கூட இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறுவனங்கள் 2மே பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணுச்சு. ஆனா டாடா மோட்டாரோட பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் கெயின சாப்பிட்டதும் இல்லாம, கண்டிப்பா நஷ்டத்தில தான் இருக்கும். இத நான் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில வாங்கியிருந்தா. ஸோ
கரெக்டான நேரத்தில கரெக்டான ஒரு முதலீடு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம எடுக்கக்கூடிய சிக்கல் இல்லாத முடிவுகள். ஸோ ஈஸியா நம்மளால அசஸ் பண்ண முடியும். அந்த இடத்துலயே நம்ம தவறு பண்ணோம்னா, இன்னும் காம்ப்ளிகேட்டா ஸ்மால் கேப், மிட் கேப்லலாம் போய் முடிவு எடுக்கும்போது, இன்னும் பெரிய பெரிய தவறுகள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஈஸியா தெரிஞ்ச இடத்துல தவறு பண்ணாம இருப்பது, நம்ம பணத்த இன்னும் மேலும் வளர்த்தெடுக்கும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்தது மசகண்டாக் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ மசகண்டாக்கோட ரிசல்ட் வந்திருக்கு. இயர் ஆன் இயர்ல ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிருக்கு. ஆனா, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒண்ணும் சிறப்பா இல்ல. ஸோ கார்டன் ரீச்சோட ரிசல்ட் பார்த்தோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தாங்க. ஆனா, இங்க ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ஜின் இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது ஃபேக்டரபிளா இருக்கு. பட் இருந்தாலும் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது பாதியா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு இம்பாக்ட் தான் இந்த மசகண்டாக்க பொறுத்தவரைக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டபிளா முடிச்சிருக்காங்க. ஃபுல் இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 150 கோடி தான் வந்து உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ தான் FY 26ல மசகண்டாக் டெலிவர் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு இதன் மூலியமா தெரியுது. அடுத்தது லாரஸ் லேப். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா ஒரு 4 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, CDMOல வந்து பெரிய அளவுக்கு நாங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். கேப்பெக்ஸ் பண்ண போறோம் அப்டின்ட்டு லாரஸ் லேப் தரப்புல இருந்து அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ லாரஸ் லேப் பொறுத்தவரைக்கி ஜெனரிக்லயும் வந்து ப்ளே பண்றாங்க. அதே மாரி CDMOலயும் பார்த்தீங்கன்னா, கணிசமான ஒரு பிளேயரா இருக்காங்க. ஸோ இப்ப பண்ணக்கூடிய கேப்பெக்ஸ் மூலியமா CDMOல இருந்து அதிகப்படியான வருமானத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது மார்ஜின பூஸ்ட் பண்ணும் அப்டின்ட்டும் ஒரு எதிர்பார்ப்ப வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது மாரி தான் பண்ணிட்டுருக்கு. ஸோ ஃபர்தரா இதே ஒரு குரோத்த லாரஸ் லேப் குடுப்பாங்களாங்கிறத பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டரோட செலக்ட் கிரெடிட் கார்டு பிஸ்னஸை வந்து ஃபெடரல் பேங்க் வாங்குறதா ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்குக்கு செல் பண்ண போகிறதாவும் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபெடரல் பேங்க்கோட கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் வரக்கூடிய ஆண்டுகளில் நல்ல ஒரு growth அடையும் இந்த அக்யூசேஷன் மூலியமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சிஸ் பேங்க், சிட்டி பேங்க்கோட கிரெடிட் கார்டை வாங்கினாங்க. ஸோ அவங்க இப்போ 3வது பிளேயராக இருக்காங்க. ஸோ 3வது பிளேயர் தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச 3வது பிளேயர் தான் இந்த SBI அண்டு 4த் பிளேயர் நினைக்கிறேன். ICICIக்கு அடுத்தபடியாக தான் ஆக்சிஸ் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பெஸ்ட்டான ஒரு இடத்துக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபெடரல் பேங்க்கும் அந்த மூவை வந்து கையில் எடுக்கிறாங்க. பட் இந்த IDFC அதுக்கப்புறம் இவங்க யாரு இண்டஸ்இண்ட் இவங்க கிரெடிட் கார்டு பிஸ்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்காங்க. குறிப்பாக ஐடிஎஃப்சியோட வளர்ச்சி கிரெடிட் கார்டு பிஸ்னஸில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் வந்து இல்லை. ஆனால் கிரெடிட் கார்டு பிஸ்னஸும் ஒரு சிக்கல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எல்லாமே அன்செக்யூர் லோன் தான். மேபி ஏதாச்சும் ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகுது, ஸோ ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, இல்லை அது ஒரு தனிநபர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏற்படுதுன்னா, ஸ்வைப் பண்ணிவிட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டு கார்டை உடச்சி போட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணவங்க எனக்கே நிறைய பேர் வந்து தெரியும். ஸோ கிரெடிட் கார்டு பிஸ்னஸ் கொஞ்சம் வந்து டேஞ்சர் தான். பட் நல்லா கட்டுறவங்க இன்னும் நல்லா கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. என்கிட்டயும் கிரெடிட் கார்டு இருக்குது. பக்காவா பார்த்தீங்கன்னா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ! கிரெடிட் கார்ட்லாம் எதுக்குங்க அப்படின்ட்டு சில பேர் வந்து சொன்னாலும் கூட, கிரெடிட் கார்ட கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்னா, டெஃபினட்டா அது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு செல்வத்த ஏற்படுத்தி குடுக்கும். கண்டிப்பா நெறைய ஆஃபர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். தேவைங்கும்போது சும்மா இந்த பரிதாபங்கள்ல சொல்ற மாரி நான் 10% சம்பாரிக்கிறேன், 10% சம்பாரிக்கிறேன்ட்டு சம்மந்தமே இல்லாம தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்குனோம்னா, எந்த ஒரு சேவிங்ஸும் இருக்காது. மாறா இஎம்ஐ கட்டியே பொழப்பு போகும். பட் இஎம்ஐ கன்வெர்ட் பண்றத விட, அந்த 50 நாள் அந்த கிரெடிட் டைம யூஸ் பண்றது ரொம்ப ஒர்த்தா வந்து இருக்கும். ஸோ அந்த 50 நாள் பீரியட நம்ம யூஸ் பண்ணோம்னா, அந்த 50 நாளுக்கு வட்டியில்லா பணம் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல கூட நம்மளால யுட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாரி நண்பர்களும் இருக்காங்க. நீங்களும் அந்த மாரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கிரெடிட் கார்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். ஸோ அடுத்து நம்ம இந்த ஒன் சோர்ஸ் பற்றியான அப்டேட் வந்து அ நம்ம வெப்சைட்ல வந்து போடலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஸோ வெப்சைட்ல போட்டு முடிச்சுட்டு, அத கம்ப்ளீட்டா எடுத்து, ஸோ அதில இருக்கக்கூடிய தகவல்கள எடுத்து நம்ம YouTubeல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது இங்க பண்ண வேண்டாம். ரிட்டல் ஆப்ஷன் குளோபல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வீடியோ தனியா இருக்கட்டும். ஒன் சோர்ஸ் பற்றியான தெளிவான ஒரு அப்டேட் விரைவில் உங்க கூட ஷேர் பண்ணப்படும். மேபி ஒன் சோர்ஸ் வந்து கீழ அடிச்சு இன்னும் கொஞ்சம் இறக்குனாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் நல்ல ஏற்றத்த குடுத்து, நல்ல ஒரு ரிட்டர்ன குடுத்துருக்கு. ஸோ இருந்தாலும் கூட எனக்கு ஒன் சோர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கணும் அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பணம் கூட போடுறதுக்கு நான் ரெடியா தான் வந்து இருக்கேன். மேபி இறங்குச்சுன்னா பணம் போடலாம். பட் இறங்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்ல. பட் மேபி இறங்குச்சுன்னா, கண்டிப்பா நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ பயன்படுத்தணும். ஸோ அது பற்றியான தகவல்கள, புரிதல்கள நான் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இப்போ
இந்த ஒன் சோர்ஸோட இப்போ லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஇ ரேஷியோ எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, 600, 700 பிஇ கிட்ட வந்து இந்த ஒன் சோர்ஸ் இருக்கும். இத பற்றி நான் ஆல்ரெடி சொல்ட்டேன். இதெல்லாம் மாற்றத்துக்குரியது. ஸோ அடுத்து இது டெஃபினட்டா மாறும் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இவங்க வருமானம் குறைவா தான் வந்து இருக்கு. லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. நான் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா வாங்கியிருக்கேன். தொடர்ந்து லாஸ். எப்போ 2021 லாஸ், 2022 லாஸ், 23 லாஸ், தொடர்ந்து நஷ்டம். இந்த டிடிஎம். ஸோ இப்போ ஒரு 10 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ப்ராஃபிட்டா இருக்கு. இங்க ஒரு 98 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்த நிறுவனத்த எப்படி தைரியமா வாங்குனேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே பல நண்பர்கள் கிட்ட இருக்கு. ஸோ பல பேர் இந்த கருத்துல முரண்பாடோட தான் வந்து இருக்காங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ விரைவில் நமக்கு இத பற்றியான புரிதல் ஏற்படும். ஆனா நான் என்ன வந்து இதுல ஒரு பெட் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பங்க நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மட்டும் நான் சொல்றது கிடையாது. ஸோ எதனால பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து ஏற்படும். அப்பா இப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்து தோணும். ஸோ கண்டிப்பா ஒரு புரிதலோட நம்ம ஒரு பங்க கையாளுவோம், கையில எடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ எவ்வளோ வருமானம் பண்ணுவாங்க, அத பற்றியெல்லாம் நான் கண்டிப்பா உங்க கூட வரக்கூடிய நாட்கள்ல டிஸ்கஸ் பண்றேன். ஓகே. ஸோ அது டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிப்பினையா இருக்கும். இந்த மாரியெல்லாம் யாரும் டிஸ்கஸ் பண்றதில்ல. பட் இருந்தாலுமே கூட நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ரீச் இல்ல. ஸோ பல இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வாங்குங்க, இல்ல வாங்காதீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இல்லன்னா, ஸோ பணத்த எப்படி கொண்டு போறது? நான் எந்த ஸ்டாக்ல பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்களே தவிர, ஒரு பங்கு எடுத்து வச்சு ஃபியூச்சர்ல இப்படி பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த காரணங்கள் இருக்கு. அப்படின்ட்டு தெளிவான ஒரு பாதைய, அதுவும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு அ அ ஒவ்வொரு பகுதியா வந்து நம்ம பிரிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். டெஃபினட்டா பயனுள்ளதா தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நண்பர்கள் வந்து ஒரு லைக் போடணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு வீடியோல கேட்க மறந்துருவேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து கேட்டது இல்லைல்ல. அதனால பழக்கம் இல்லாதனால மறந்துருது. ஸோ லைக் நம்ம நண்பர்கள் டெஃபினட்டா பண்ணணும். ஸோ பண்ணும்போது தான் இன்னும் ரீச் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்படி ரீச் கிடைக்கும்போது தான் இன்னும் பல விஷயங்கள இந்த இடத்துல நான் எடுத்துட்டு வர முடியும். ஓகே. ஸோ அதனால நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 4 நாள் பாருங்க. ஸோ என்னென்ன நம்ம இப்ப பேசுறோம், என்னென்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தெரியும்போது நம்பிக்கை ஏற்படும். அதுக்கப்புறம் ஏற்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!